வா வா போலாம். கொஞ்சம் நில்லுங்கம்மா. என்ன சார், என்ன விஷயம்? எதுக்கு எங்களை நிக்க சொல்றீங்க? ஆமா, நீங்க யாரு? புதுசா இருக்கீங்க. இந்த மில்ல இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ண அவங்க தான் என்னை இங்கே அனுப்பிச்சு வச்சாங்க. மித்ரா, உன் கையாலேயே ஆரம்பிச்சு வை. அந்த கவர் எல்லாம் கொடுங்க. ஆ இந்தாங்க மேடம். இந்தாங்க. என்னம்மா இவ்ளோ தயங்குறீங்க? வாங்கிக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு தான். கவர்ல என்னமா இருக்கு? பிரிச்சு பாருங்க. கவர்ல 5000 ரூபாய் இருக்கேமா. எதுக்குமா 5000 ரூபாய் கொடுக்குறீங்க? இந்த எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் மித்ராவுக்கு தான் ஓட்டு போடணும். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்கோமா, மறக்காம உங்க ஓட்டெல்லாம் மித்ராவுக்கே போட்டுருங்க. இதே சந்தோஷத்தோட போய் உள்ள போய் எல்லார்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்லி சீக்கிரமா அவங்களையும் வர சொல்லுங்க. கவர் எல்லாருக்கும் ரெடியா இருக்கு. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. மித்ரா, இவங்க எல்லாம் போற வேகத்தை பார்த்தா மொத்த ஓட்டும் உனக்கு தான். அந்த சமையல்காரிக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்க போறது இல்ல பார். கிடைக்க கூடாது ஆண்டி. வாங்க 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 வாங்கம்மா. வாங்க வாங்க. எல்லாருக்கும் கவர் இருக்கு. அவசரப்படாம பொறுமையா வாங்கிக்கங்க. கொடுங்கம்மா. குடு மித்ரா. எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் கவர் வந்துருச்சா? பணம் எல்லாம் கரெக்டா இருக்கா? இருக்கட்டும். அதே மாதிரி நீங்களும் மறக்காம கரெக்டா மித்ராவுக்கு ஓட்டு போட்டுறணும். புரிஞ்சுதா? எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனுக்கு 1000-2000 தாமா கொடுக்குறாங்க. சாதாரண ஒரு எலெக்ஷனுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்களோட ஓட்டோட வேல்யூ எப்படி, அதனால இப்பவே இப்படி செய்யறாங்கன்னா இன்னும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு செய்வாங்க. அதனால மறக்காம உங்க ஓட்டை எல்லாம் மித்ரா மேடத்துக்கு போட்டுருங்க. பணத்தை வாங்கிட்டோம்னா ஏமாத்த மாட்டோமா? வேணா சத்தியம் பண்ணட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் உங்களை நம்புறேன். ஓட்டு மட்டும் மறக்காம போட்டுருங்க. சரி, போய் வேலையை பாருங்க. சரி. அம்மா, கொஞ்சம் பேர் கேண்டில இருக்காங்க. வாங்க அங்கே போய் கொடுப்போம். போங்க. மித்ரா பொண்ணு திமிர்த்தனமா பேசுது, திமிரா நடக்குது, அதுக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணுகிட்ட இப்படி ஒரு வள்ளல் குணம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அக்கா, எல்லார்கிட்டயும் தான் பணம் இருக்கு. ஆனா குடுக்கற மனசு எல்லார்கிட்டயுமா இருக்கு? இல்லையே. மகராசி கிள்ளி குடுக்காம அள்ளி குடுத்திருக்கா. அவளுக்கு தான் என் ஓட்டு. என்ன சொல்றீங்க? ஆமா, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. ஆமா, நீங்க யாரு? மித்ராவை எதிர்த்து நிக்கிற பார்வதி உங்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி கவர் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்படி போடு. அந்த கவர் லெவல்ல இருக்கும். 10000 இருக்குமா? மித்ரா கொடுத்த கவர்ல 5000 ரூபாய் இருந்துச்சு. நிச்சயமா பார்வதி கொடுத்த கவர்ல 5000 விட அதிகமா தான் இருக்கும். எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட இப்படி கவர் கொடுக்கல, டோக்கன் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அது சரிமா. ஃபர்ஸ்ட் கவரை வாங்கி பிரிச்சு பார்த்துட்டு யாருக்கு ஓட்டு போடலாம்னு முடிவு பண்ணிக்குவோம். அண்ணே, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கவர் கொடுங்கண்ணே. சரிப்பா.
எல்லாரும் கவரை பிரிச்சு பாருங்க. என்னது இந்த கவருக்குள்ள ரூபாய் நோட்டு வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி வெள்ளை பேப்பரை வச்சிருக்கீங்க. என் கவர்லயும் வெறும் வெள்ளை பேப்பர் தான் இருக்குது. ரூபா நோட்டு வைக்கிறதுக்கு பதிலா எல்லா கவர்லயும் வெள்ளை பேப்பரை தப்பா வச்சிட்டீங்களா? தப்பாலாம் வைக்கல, தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். மித்ரா ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கும்போது என்னால் அதை விட அதிகமாக கொடுக்க முடியும். ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் அதுக்காக பணம் வாங்குறதும் சட்டப்படி தப்பு. மித்ரா கொடுத்துருக்க அந்த கவரில் இருக்கிற பேப்பரோட மதிப்பு வெறும் 5000 மட்டும்தான். ஆனால் நான் கொடுத்துருக்க பேப்பரோட மதிப்பு அதை விட அதிகம். அந்த 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு உங்களால் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்லை உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? தீராதுல. உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் அந்த ஒயிட் பேப்பர்ல எழுதி பாக்ஸ்ல போடுங்க. உங்களோட ஓட்டை பார்வதிக்கு போடுங்க. பார்வதி பதவிக்கு வந்த உடனே உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பா. அதுக்கு நான் கேரண்டி. இப்போ புரியுதா அந்த ஒயிட் பேப்பருக்கு ஏன் மதிப்பு அதிகம்னு சொன்னேன்? இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்போ அம்மாவோட கேண்டிடேட்டை எதிர்த்து யாரும் நிற்க மாட்டாங்க. அவங்க எப்போவுமே அன்ஆப்போசிட்டாக தான் ஜெயிப்பாங்க. ஆனால் இப்போ நானே பார்வதியை நிறுத்தியிருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த மித்ரா தான். பார்வதி மித்ராவை தான் எதிர்த்து நிற்கிறா, அம்மாவை எதிர்த்து நிற்கல. தகுதி இல்லாத ஒருத்தர்கிட்ட பொறுப்பான பதவி கிடைச்சிட்டா அதனால மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. உங்க ஓட்டெல்லாம் பணம் கொடுத்து வாங்கிடலான்னு நினைக்கிற மித்ராவா உங்களுக்கு நல்லது பண்ண போறா? நிச்சயமா பண்ண மாட்டா. நீங்க பிரச்சனைன்னு போய் நின்னா பணம் வாங்கிட்டு தானே நீங்களாம் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி உங்களை கேவலமா தான் பேசுவோம். ஆனா உங்களில் ஒருத்தியா இருக்கிற பார்வதி பதவிக்கு வந்தா நிச்சயம் உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. உங்களை பணம் கொடுத்து வாங்கன்னு நினைக்கிற மித்ரா உங்களுக்கு வேணுமா, இல்ல உங்க குறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து வைக்கிற பார்வதி வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஒர்க்கர்ஸ்ல ஹாப்பியா இருக்காங்க. நாம ஜெயிக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம் ஆண்டி. வெற்றி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, பணம் வாங்கினவங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவாங்கல்ல, ஓட்ட மாத்தி போட்டுற மாட்டாங்களே? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ம ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுறேன்னு சொல்லி கைய நீட்டி பணத்தை வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, மனசாட்சிப்படி கைய நீட்டி வாங்கின பணத்துக்கு அப்படியே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. எத்தனை எலெக்ஷன்ல பாத்திருக்கேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம், வாங்க. என்ன அதுக்குள்ள வீட்டுக்கு வந்திருக்கீங்க? கொடுத்த பணம் பத்தலையா? எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, நீங்க கொடுத்த பணம் பத்தல, பணம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போக வரலம்மா. நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். வாட்? என்ன சொல்றீங்க? எதுக்காக வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறீங்க? கை நீட்டி வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறீங்கன்னா அப்ப எனக்கு ஓட்டு போட மாட்டீங்களா? அம்மா, ஓட்டுக்காக கை நீட்டி பணம் வாங்குறது தப்புன்னு ஆதி சார் எங்க புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொன்னாருமா. அதான் புத்தி வந்து பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு வந்தோம். இந்தாங்கம்மா. ஓ, ஆதி சார் அதுக்கப்புறம் அங்க வந்தாரா? என்ன சொன்னாரு உங்க ஆதி சார்? நீங்க கவர் கொடுத்துட்டு போனதும்
ஆதி சார் அங்க வந்து உங்கள மாதிரியே எல்லாருக்கும் கவர் கொடுத்தாரு. ஆனா அந்த கவருக்குள்ள பணம் இல்ல, வெள்ளை பேப்பர் மட்டும்தான் இருந்துச்சு. உங்க கையில இருக்கிற 5000 எத்தனை நாளைக்கு வரும்? உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமான்னு கேட்டாருமா. அவர் கொடுத்த பேப்பர்ல உங்க குறையெல்லாம் எழுதி கொடுக்க சொன்னாருமா. பார்வதி அம்மா ஜெயிச்சு வந்த பிறகு உங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றேன்னு சொல்லியிருக்காருமா. நீங்க கொடுக்குற 5000 வச்சு ஒரு வாரத்துக்கு சந்தோஷமா இருக்க முடியுமா? 10 நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் என்னமா பண்றது? எங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் வேணும். எங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து வைக்கிறவங்க தாமா வேணும். அம்மாவோட நிர்வாகத்துல எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. இனிமேட்டு குறை பிரச்சனை ஏதாச்சும் வந்தா எங்க 2 பேருக்கும் நடுவுல பாலமா இருந்து அதை தீர்த்து வைக்கிறவங்க வந்தாதான் நல்லது. ஓட்டுக்கு பணம் கொடுத்து பதவிக்கு வரவங்களால என்ன நல்லது நடக்கும்னு ஆதி சார் எங்களுக்கு நல்லா புரிய வச்சுட்டாரு. நீங்க கொடுத்த பணம் மொத்தமும் இதுல இருக்குமா? எங்களை மன்னிச்சிருங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டோம்மா. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். கிளம்புங்க. புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டோம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. இந்தாங்கம்மா. இவ எப்ப வந்தா? ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்னு இந்த கீழ்த்தரமான யோசனையை சொன்னது யாரு? நந்தினி தான் சொன்னான்னு சொல்ல முடியுமா? முடிஞ்சது. அதோட துப்பாக்கியை தூக்கிடுவா. பேசாம பழிய நம்மளே நம்ம தலையில போட்டுக்க வேண்டியதுதான். அது நான் தாக்கா யோசனைய சொன்னேன். இப்படி ஒரு கேவலமான யோசனைய நீதான் சொல்லிருப்பேன்னு நினைச்சேன். ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? மித்ரா ஏன் சார்பா நிக்கிறா? நீ இப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நான் கொடுத்த மாதிரி ஆயிடாதா? எனக்கு கெட்ட பேர் வந்துடாதா? இவளுக்கு தான் அறிவில்ல, உனக்குமா அறிவில்ல? பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சாரி சாரி மட்டும் சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? இத பார், பணம் தான் ஓட்ட தீர்மானிக்கும்னு தப்பு கணக்கு போடாத மித்ரா. எலெக்ஷன் சமயத்துல உன்னோட ஒவ்வொரு மூவும் தான் உனக்கு விழப்போற ஓட்ட முடிவு பண்ணும். இத்தனை நாள் வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள மட்டும்தான் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போ என் கம்பெனிக்குள்ளேயே குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் இல்லக்கா. மித்ரா கேட்கணும். இனி ஒரு தடவை இப்படி ஏதாவது நடந்துச்சு, கொஞ்சம் கூட தயவு தாட்சண்யம் பார்க்க மாட்டேன். மித்ரா மேல இருக்கிற கோபம் பார்வதிக்கு ஆதரவான ஓட்டா மாறும்.
அப்படி மாறிட்டா கண்டிப்பா பார்வதி தான் ஜெயிப்பா. மித்ராவுக்கு தோல்வி கன்ஃபார்ம். மித்ராவுக்கு தோல்வினா அது என்னோட தோல்வி. ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரிக்கு தோல்விங்கிறதே இருக்கக்கூடாது. மித்ரா மேல ஏற்பட்டிருக்கிற பேட் இமேஜ எப்படி சரி பண்றது? அவளுக்கு எப்படி ஓட்டு விழ வைக்கிறது? அகிலாண்டீஸ்வரி அம்மா எதுக்காக நம்மள அசம்பிளாக சொல்லியிருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. ஓட்டு விஷயமா பேச கூப்பிட்டுருக்காங்களோ என்னவோ. நாம தான் எலெக்ஷன் கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டோமே, அது விஷயமா பேச வராங்களோ என்னவோ. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அம்மா வராங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. உங்களை எல்லாம் எதுக்காக இங்க திடீர்னு அசெம்பிள் ஆக சொன்னேன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். நடக்க இருக்கிற தேர்தல் விஷயமா முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேன். ஏன் சார்பா தேர்தல்ல நிக்கிற மித்ரா ஏன் நாலேஜ் இல்லாமலேயே உங்க எல்லாருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. மித்ரா ஓட்டுக்கு பணம் கொடுத்த விஷயமே நேத்து இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்த போதான் எனக்கே தெரியும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் வாங்கறதும் சட்டப்படி தப்பு. அந்த தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். என்ன வலிக்குதா? இவங்க முன்னாடி நான் உன்னை அடிச்சது உனக்கு அவமானமா இருக்கா? ஏன் சார்பா ஏன் நிழலா இந்த எலெக்ஷன்ல நிக்கிற நீ எனக்கு தெரியாம ஓட்டுக்காக இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தது எனக்கு இப்படிதான் அவமானமா இருக்கு. என் மனசு வலிக்குது. இவங்க எல்லாரும் நேத்து வீட்டுக்கு கொண்டு வந்து பணத்தை திருப்பி கொடுக்கும் போதுதான் எனக்கு விஷயமே தெரியும். நான் அப்பவே உன்னை அரைஞ்சிருப்பேன். ஆனா அப்படி செஞ்சிருந்தா உண்மை என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாம போயிருக்கோம். நான் தான் ஏதோ பணம் கொடுக்க சொல்லி இருப்பேன்னு இவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிருப்பாங்க. நீ இப்போ எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இந்த எலெக்ஷன்ல நிக்கிறது நீ இல்ல, நான். உன்னை மித்ராவா யாரும் பார்க்க மாட்டாங்க. அகிலாண்டேஸ்வரியா தான் எல்லாரும் பாப்பாங்க. என் மேல விசுவாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற என்னோட தொழிலாளர்கள் பணம் கொடுத்தாதான் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. இவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தியும் இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் இது வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் எந்த குறையும் வச்சதில்லை. எல்லாரும் என்னோட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் என்னோட அறிவு, திறமை, உழைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், என்னோட வளர்ச்சி, வெற்றி, பேர், புகழ் எல்லாத்துக்கும் காரணம் என்னோட தொழிலாளர்கள் தான். இதுவரைக்கும் வாழ்க்கையில தோல்வியே சந்திக்காதவனா? அப்படிப்பட்ட எனக்கு தோல்வியையா கொடுத்துருவாங்க?
கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஓட்டு போட்டு கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்க. இவங்க எல்லார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எல்லாருடைய ஓட்டும் உங்களுக்கு தான்மா. நீங்க என்ன சொல்றீங்க? யாருக்கு ஓட்டு போடுவீங்க?